ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி. பட் ஒரு ஏமாற்றப்பட்ட லவ் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம் இதை பற்றி. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த காலத்தில் நம்ம 90s 80s அந்த டைம்ல ஒரு பொண்ணை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டு தான் நம்ம பார்ப்போம். ஆனால் வந்து அது ஒரு பொண்ணு இருக்குது அப்படிங்கிறதா தெரியும். நம்ம வந்து லெட்டர் கொடுத்து, அப்புறம் வந்து அப்படி லவ் பண்ணிட்டு இருந்த காலம் போய், இப்போ வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஒரு காதல் வளர்ந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா, அதில் பற்றி நிறைய பசங்க ஏமாற்றப்படுறாங்க. இப்போ நிறைய கிரைம்ஸ் வந்து அதிலே நடக்குது இந்த இணையதளம் மூலமா. அதே மாதிரி நல்ல காதல் கூட கிடைக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் அது மூலமா ஒரு பையன் காதலிச்ச காதலை பத்தி நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூர்யா அப்படின்னு ஒரு பையனோட லைஃப் ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். அவனோட லைஃப் ஸ்டோரி மீன்ஸ் காதல் ஸ்டோரி பத்தி பார்க்க போறோம். சூர்யா அப்படிங்கிற பையன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன வயசுல இருந்தே லோன்லியா வளர்ந்த பையன். ரீசனா அவங்க அம்மா அப்பா வந்து வெளியூர்ல இருக்காங்க. ஸோ அவன் வந்து அவங்க பாட்டி வீட்டில் தங்கி தான் படிச்சுட்டு இருக்கான். படிச்சுட்டு இருக்க டைம்ல வந்து அவனுக்கு பெரிய லெவலில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான். கோ எஜுகேஷன் ஸ்கூலும் கிடையாது, கோ எஜுகேஷன் காலேஜும் கிடையாது. ஒன்லி பசங்க பசங்க பசங்க. அவனுக்கு வந்து பசங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிட்டு எதுவுமே கிடையாது. பொண்ணுகிட்ட கிட்டத்தட்ட பேசினது கூட கிடையாது. இப்படி வந்து அவனோட லைஃப் வந்து போயிட்டு இருக்கு. ரொம்ப போரிங்கான லைஃப் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து முடிக்கிறாரு. காலேஜ் முடிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா டைம்ல காலேஜ் முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமா ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. வேலைக்கு போகலாம் அப்படின்னு உடனே பெங்களூர் சூஸ் பண்றாரு. பெங்களூர் சூஸ் பண்ணிட்டு இங்க வந்து வேலைக்கு வராரு. வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து தமிழ் பசங்க அவங்க ஒரு 6 பேர் இருக்காங்க ஒரு ரூம்ல. ஸோ இவரும் அந்த ரூம்ல ஜாயின் ஆகுறாரு. நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கு. பசங்கனாலே ஃபுல்லா ஜாலியா இருக்கும். அதுவும் வந்து பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி இருக்கா சொல்லவா வேணும். ஜாலிக்கு என்ன பஞ்சமா. அந்த மாதிரி நைட்டு வந்து வேலை முடிஞ்ச உடனே டீ குடிக்க போறது, நைட் ரைடு போறது பைக்ல, அப்புறம் வந்து சண்டே ரைட் பண்றது, இந்த மாதிரி வந்து போட்டோ ஷூட் அது இதுன்னு பயங்கரம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் ஒரு மனசுக்குள்ள ஒரே ஒரு சின்ன குறை என்னன்னா, ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா இருக்குமே, லவ் பண்ணிட்டு இருந்தா இதோட சூப்பராக சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கூட ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து சும்மா அப்படியே வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கடி, ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்காரு. ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுது. அந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா பிரியா. ஓகேவா, இவனுக்கு வந்துட்டு சந்தோஷம்னா தாங்க முடியல. சரி எனக்கு ஒரு பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள பசங்கள்கிட்ட சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டனே அந்த ஐடியா காட்டுற அப்படின்னா நான் காட்ட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யான்னு சொல்றாரு. இதில் இவங்க பசங்களுக்கு எல்லாருமே என்ன இவன் எப்படி இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஓப்பனாக வந்து பொண்ணுங்க பேசினா வந்து இவன் முன்னாடி பேசுறது, இவங்க முன்னாடி சேட் பண்றது இந்த மாதிரி தான் இருக்கும். இவன் ஒரு பொண்ணு வந்து மெசேஜ் தான் பண்ணிச்சு. அந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியாது, பேச கூட பார்த்தது கிடையாது. ஜஸ்ட் பிரியா அப்படின்னு ஒரே ஒரு பேரு. இந்த பேருக்காக வந்து இவங்ககிட்ட யார்ட்டையுமே காட்ட மாட்டேங்கான், மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். இப்படி கிட்டத்தட்ட ஒரு த்ரீ 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் போயிருச்சு. நல்லா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா, இதுல தான் பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இப்படி 4 வீக்ஸ் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. பேசிட்டு போகும்போது சடனா பாத்தீங்கன்னா அதான் லவ் செட் ஆயிடுச்சுல, ட்ரீட் வை அப்படின்ட்டு வந்து பசங்க கேட்கறாங்க. பசங்க கேட்ட உடனே இவன் சொல்றான், அந்த பொண்ணு என்கிட்ட வந்து கால் பண்ணி பேசவில்லை, நான் பேசினாதான் உங்களுக்குலாம் ட்ரீட் வைப்பேன் அப்படிங்கிறாரு சூர்யா வந்து. உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் ஃப்ரீயா விட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்படி சொன்ன அன்னைக்கே ராத்திரியே வந்து அந்த பொண்ணு வந்து கால் பண்ணுது. கால் பண்ணி பேசுது. பேசின உடனே அவருக்கு சந்தோஷம் தான் தாங்க முடியல. அவர்கிட்ட என்ன அந்த டைம்ல பார்த்து காசு இல்லை. உடனே ஒரு 3000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்து எல்லாருக்குமே பிரியாணி, 6 7 பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் ட்ரீட் வச்சு செம்ம என்ஜாய் பண்றாரு. அன்னைக்கு கூல் ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. என்ஜாய் பண்ண உடனே அதுக்கடுத்து ஒரு 2 நாள் போகுது. மறுபடியும் அந்த பொண்ணு பேசிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னா இப்ப இருக்கிறதுலே இதுதான் பெரிய ட்விஸ்ட். நீங்க யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒரு பையன் தான் இவ்வளவு நாள் அந்த பொண்ணு மாதிரி சேட் பண்ணுது. அந்த பொண்ணோட ஒரே ஒரு போட்டோ வச்சுட்டு ஃபுல்லா வந்து அந்த பொண்ணோட ஒரு 2 போட்டோ ஆன்லைன்ல இருந்து எடுத்து போட்டுட்டு இதுல வந்து இவன் சேட் பண்ணிட்டு இருக்கான். இவனும் வந்துட்டு அது பொண்ணு தான் அப்படின்னு நம்பி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா, அதனால இதை வந்து நாங்க அந்த பையன் வந்து எல்லாத்தையும் ரூம்ல இருக்க எல்லாத்தையும் சொல்லி சார் அந்த பசங்களுக்கு எல்லாம் செம்ம வந்து சிரிப்பாயிருச்சு. சிரிப்பான ஜாலியா அப்படி பேசிட்டே இருந்தாங்க, எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவன்கிட்ட சொல்லவே இல்லை இன்னுமே. சூர்யாங்க பையன் யாருமே சொல்லல. சொன்ன உடனே அந்த சூர்யா வந்து என்ன பண்றாரு, எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க, பேசிட்டு வருவார்ல வந்தோடனே எதுக்கு எல்லாம் சிரிக்கிறீங்க, ஒண்ணு இல்லை அப்படின்பாங்க. அதே மாதிரி அதே டைம்ல டைம்ல வந்து கால் பண்ணி அதாவது லேடிஸ் வாய்ஸ்ல பேசுறது இன்னொரு பையன். அந்த பையன் பாத்தீங்கன்னா அவரு கொஞ்சம் தள்ளி நின்றுவார். வேலை இடத்துல தள்ளி நின்றுட்டு கால் பண்ணுவாரு. கால் பண்ணிட்டு நம்ம சூர்யாட்ட வந்து பேசுவாரு. கொஞ்சம் லேடிஸ் வாய்ஸ்ல பேசின உடனே உடனே நம்ம பசங்கள் யாராவது பக்கத்துல போனீங்கன்னா கூட இருப்பாங்களா ஒரு 6 7 பசங்க இருப்பாங்களா, பக்கத்துல போனா தூர போயிருங்க, நம்ம இதுக்கு மேலாம் டென்ஷன் ஆயிருவேன், ஆனா நீங்க தூர போயிருங்க அப்படின்னு அடிக்கிற மாதிரி எல்லாம் போயிருவோம். அந்த மாதிரி ஒரு டென்ஷனான ஆளு சூர்யா. அப்படி இருந்தவொடனே பசங்களுக்குலாம் என்ன ஐயோ இப்படி இருக்கா அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் ஜாலியா வந்து அவனை ஃபிளர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பையன் பேசிட்டு இருக்கான், இந்த பக்கம் வந்து பக்கத்துல போனா இவங்க அங்க தள்ளி ஓடிடுவான். அப்புறம் வந்து சேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து 2 நாள் வந்து இப்படி கால் பண்ணி சரியா வந்து பேச முடியலனோடனே அந்த சவுண்ட் எல்லாம் பக்கத்துல கேட்கணும்ல, வேலை செய்யற அந்த சவுண்ட் எல்லாம் கேட்ட உடனே இவன் கொஞ்சம் வந்து கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு சூர்யா. கெஸ் பண்ண உடனே அதை வந்து அவரு கொஞ்சம் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க, எதுக்கு நம்ம பக்கத்துல கால் பண்ண பக்கத்துல வந்துடுறாங்க அப்படின்ட்டு சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி நைஸா ஒரு ரூம் வாசல்ல இருந்து எட்டி பாக்குறாரு இவரு.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பசங்க மொத்தமாக அந்த 6 7 சேட் பண்ணிட்டு இருக்காங்க. சேட் பண்ண உடனே அந்த பொண்ணு தான் அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே அவர் வந்து உண்மையிலே அழகாத குறை தான். சூர்யா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த டைம்ல. ஏன்னா ஒரு பொண்ணு கூட பேசினது இல்லை. பட் அந்த ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் பொண்ணு பேசினதும் அது ஒரு பையன் இப்படி ஏமாத்திட்டான் அப்படிங்கிறது அவரால் இன்னைக்கு வரை தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி நிறைய பேர் நீங்க வாழ்க்கையில ஏமாந்துருப்பீங்க. கண்டிப்பா ஏமாந்தவங்க கண்டிப்பா லைக் போட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொன்று எதுக்காக இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு நிறைய விஷயம் வந்துட்டு அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி முகத்தை பார்க்காம ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு நம்பிக்கையே இல்லை. நிறைய பேர் சேர்ந்துருக்காங்கன்னு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு அப்படி பண்ணலாம். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு இந்த மாதிரி நிறைய ஆன்லைனில் சீட்டிங் எல்லாமே நடக்கும். அதனால ஸோ நம்ம வந்து இப்போ இன்டர்நெட் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவ்வளோக்குள்ள நம்ம வந்து அதை கொஞ்சம் பார்த்துக்கவும் செய்யணும். பார்த்து நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அடுத்து போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு சேரும். பாய்.